2 மணிக்கால மக்களே நிறைய வாழ்க்கை என்ன அது. நாங்க பிரச்சனை வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு விலை போற மக்களே. ஏன்னா பிரச்சனை வந்து தானா தேடி வந்து கொண்டிருக்கு. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய 9வது நாள் காலை பொழுதுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஜூலை 3ஆம் தேதி காலை 10:30 மணி அப்படி சொல்லலாம். ஏன்னா 10:30 11 மணியா? ஓகே 10:30. ஓகே 10:30க்கு வந்து எங்களுடைய காலை பொழுதை வந்து நாங்கள் சிறந்த முறையில் வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த காலை பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு கொஞ்சம் சரியில்லாத காலை பொழுதாக இருந்துச்சு. காரணம் என்னென்றால் இன்றைக்கு பயங்கரமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. அந்த சம்பவம் என்னென்ற அப்படி சொல்கிறோம். இரவு நடந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அந்த பிரச்சனை பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் வேறு இடங்களுக்கு போயிருந்தாங்க. எங்களுக்கு சரியாக வந்து தூங்குறதுக்கான இடம் கிடைக்கலன்னு அதுக்கப்புறம் ஒரு மாதிரியாக ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அதில் வந்து நாங்கள் இருந்தனாங்க. அங்கே தான் வந்து தங்கியிருந்தாங்க. ஓகே, அது பிரச்சனை இல்லை. சரியா நுழம்பு இருந்தால் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஏன்னா யானை வரக்கூடிய இடம் இல்லாமல் யானை வராத மாதிரி ஒரு இடத்துல வந்து நான் இருந்தாங்க. கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துச்சு. இருந்தாலும் என்ன சொல்கிறது, அந்த கள்ளம் வந்து என்ன அந்த திருடன் வந்துருவானோ ஒருவேளை காரை வந்து ஃபாலோ பண்ணி அப்படி இருந்தாங்க. நான் ஒருத்தரும் வரல. சரி, ஓகே. இன்றைய நாள் நாங்கள் ஜூலை 3ஆம் தேதி காலை பொழுதுல வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். என்ன அந்த நல்லம் இல்லாத நாள் அப்படி ஏன் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்ன வந்துட்டு, நேற்று கொண்டு மக்களே நான் கொண்டு விழுந்தினான் தானே, அவரை பிடிக்குள்ள விழுந்தது வந்து எனக்கு தெரியல. அந்த உருண்டு போனது எனக்கு தெரியல. இன்றைக்கு காலையில் விடிச்சாம ஒரு 5 மணிக்குடா 5 மணிக்கு எழும்பி இருந்தா மக்களே, எனக்கு அந்த வயிறு பக்கம் வந்து லைட்டாக கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த வயிறுக்குள்ளே ஏதோ எனக்கு அந்த ஒழுங்காக எந்த இடத்துல எனக்கு ஃபீல் ஆகிறன்னு தெரியல. அந்த அல்சர் இருக்குது தானே, அல்சர் மாதிரி வந்து எனக்கு அந்த வலிக்கிற மாதிரி தான். நான் சொன்னேன் வந்து அல்சர் போடணும்னு சொல்லிட்டு காலையில் எழும்பின உடனே வந்து மடக்குண்டு தண்ணியை வந்து ஃபுல்லாக வந்து குடிச்சிருந்தேன். நான் குடிச்சது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து திருப்பி எனக்கு வலிக்கிற மாதிரி இருக்குது. அந்த வலி வந்து மாறி இந்த இடுப்பு பக்கம் போயிட்டு, இந்த 2 சைட்டுக்கும் போயிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பு பின்பக்கம் வந்து போயிட்டு ஒரு 2 மணித்தியாலம் மக்களே நிறைய வாழ்க்கை. அதாவது இந்த 2 மணித்தியாலம் நான் வந்து ஃபோனில் வந்து என்ன சொல்கிறது, யூடியூப்பில் போயிட்டு எவ்வளோ விஷயங்கள் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன்டா. அவ்வளோ எனக்கு பயம் வந்துட்டு. காரணம் என்ன உங்களுக்கு தெரியும், பின்பக்கம் இடுப்பு பகுதி கிட்ட ஏன்னா 2 பக்கம் வந்து வலி ஏற்படா. நார்மலாக வந்து அந்த கிட்னி ஃபெயிலியரா ஏன்னா அது ஆகப்புறாக்கள் தான் வந்து அப்படி நடக்க முடியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா ஃபெஸ்ட்டுக்கு வந்து மூ பூசினடா, அந்த வலியை போக்குறது மூ பூசினா அது வந்து வேலைக்கு ஆகல. அது பூசி அவங்களுக்கு சொன்னா போட்டு மாடு போட்டு இழுத்துட்டான் மீது அது இன்னும் வந்து வலி ஏற்பட்டுச்சு. பிறகு என்ன செஞ்சோம்னா பக்கத்தில் இருக்கிற கடையில் வந்து அயோடெக்ஸ் வந்து வாங்கி பூசினாங்க. பூசியும் வந்து சரி வரல. திருப்பி ஒரு தூரம் பூசினா கிட்டத்தட்ட ஒரு 2 மணித்தியாலத்துக்கு பிறகு மகளே என்ற அந்த இடுப்பு வலி எனக்கு போயிருக்கு. அந்த இடுப்பு வலின்னா அந்த கீழ் முதுகு பகுதி வந்து சரியான வலியாக போயிடுது மகளே. தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு பயங்கரமான வலி. உண்மையிலே என்ன சொல்கிறது, அப்படியே இப்போ அதை நினைச்சு பார்க்க தலையெல்லாம் அடிக்குது மகளே. அவ்வளோ வந்து பயங்கர வலியாச்சு. இருக்கவும் முடியல, குப்புற படுக்கவும் முடியல, இப்படி நிமிர்ந்து தூங்கவும் முடியல, என்ன அசையக்கூட முடியல. அது என்ன அது அந்த ஓடிக்கொண்டு விழுந்ததில் என்ன நடந்துச்சோ இல்லை வந்து நாங்கள் சாப்பிட்ட தும்பங்காய் கறி அப்போ சாப்பிட்டா வந்து இப்போ உன்னலுக்கு ஒன்று நடக்கல, ஏன்னா எனக்கு கூட நடக்கணுன்ட்டு என்னென்ன எனக்கு செய்ய விலங்கல். அது ஒன்றாந்த உளுந்ததுக்காக இருக்கணும். அப்படின்னு சொன்ன மக்களே, நான் இப்போ நிறைய நேரமாக அந்த காரை ஓடி கொண்டு வரேன் தானே. உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக ஓட்டம் தான் நமக்கு பார்த்துப்பீல் நீங்கள். பொருளுறவை தம்புள்ள ஏன்னா மட்டக்கிழப்புன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஓடி கொண்டாந்துட்டோம். காரில் இருந்து ஒன்றாந்துட்டோம். அப்போ வந்து இப்போ எங்களை எப்படி யோசிச்சா வந்து உண்மையிலே வேலை கண்டு போயிட்டு வெளிநாட்டில் எத்தனை பேர் வந்து வாகனங்கள் வந்து ஓடிக்கொண்டிருக்கீங்கன்னு அப்போ உங்களோட நிலைமையெல்லாம் வந்து யோசிக்க பார்க்கல மக்களே. எனக்கு வந்து கண் கலங்குற மாதிரி இருக்குது. காரணம் என்றால் நீங்களாம் வந்து இந்த கனடாவிலே இருந்து ஒரு அண்ணா வந்து கேட்பார், தொடர்ச்சியாக எத்தனையோ 1000 கிலோமீட்டர் 3000 4000 கிலோமீட்டர்ன்னு அவங்கள்ட்ட அந்த பெரிய ட்ரக் எடுத்து போயிட்டு அந்த டெலிவரி செய்வாங்கண்ணா. அப்போ அவங்களாம் வந்து எவ்வளோ தூரம் இருந்து போவாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி இடுப்பு வலிக்கும் என்ன யோசிச்சு பாருங்கள், அந்த முதுகு வலிக்கும் பண்ணி யோசிச்சு பாருங்கள். உண்மையிலேயே உங்கள் எல்லாருக்கும் இப்போ யாரெல்லாம் வந்து வெளிநாட்டிலேயோ இல்லை இலங்கையிலேருந்து என்ன எத்தனையோ டிரைவர் மாதிரி எங்களோட வீடியோக்களை பார்த்து கொண்டிருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை சாரதிகளுக்கும் என்னுடைய பெரிய ஒரு சல்யூட். என்ன நான் வாகனம் ஓடுற கஷ்டப்படி இல்லை, பிடிச்சிருந்தா இதை வந்து ஈஸியாக செய்யலாம். ஆனால் அதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த பின்விளைவுலாம் பயங்கர மோசமாக இருக்குது. எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஒருவேளை நான் காரை வந்து கண்டினியூவாக நிறைய தூரம் வந்து ஓடிக்கொண்டிருந்தால வந்து என்னது ஒரு இடத்துல இருக்கேன் தானே மக்களே, ஆடி ஒரு இடத்துல இருக்கேன் இதுக்குள்ளே எப்படி நடந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நான்
இப்போ கொஞ்சம் ஓரளவு எனக்கு இந்த ஓகே இருக்குது என்ன ஓகே ஆகி இப்போ ஒரு மாதிரி பிரச்சனை இல்லை. நம்மளை காப்பாற்றின வந்து ஐடெக்ஸ் சிறந்த முறையில் இது வந்து ஐடெக்ஸுக்குரிய விளம்பரம் இல்லை. ஆனால் அந்த டீம் விளம்பரத்தில் பார்த்துருக்க மக்களே அந்த முதுகு வலி வந்தால் டக்குன்னு வந்து ஐடெக்ஸை வந்து தடவுவாங்க முதுகு வலி போன்னு சொல்லிட்டு. உண்மையிலே அது வந்து எனக்கு பயனுள்ள ஒரு ஒன்றா இருந்துச்சுன்னு அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அந்த மூவ் போட்டதை விட ஐடெக்ஸ் போட்டது பூரா வந்து எனக்கு இப்போ இல்லாமல் போன மாதிரி தான் இருக்குது. நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது எனக்கு. ஓகே சந்தோஷம். இந்த காலை பொழுதில் இப்படியான வழிகளோட என்ன எங்களுடைய காலை பொழுது வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா சொன்னோமே வந்து சியா விதைகள் என்ன சியா சீட்ஸ் பாருங்கள். இது வந்து அல்சர் வராமல் இருக்கிறது குடிக்கிறாங்க. இதில் விளக்கம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ நாங்கள் சாப்பாட்டு டைமில் அவங்களுக்கு தெரியும் எவ்வளோக்கு மாறுன்னு சொல்லிட்டு மிது குடித்தவன் சனுக்கு வந்து தேவையில்லையா மகள் இது பலோ என்ன மக்களே நாங்கள் ஒரு குறிக்கோளோடு இருக்கேன்னு என்ன சாப்பிட்றதாலும் அது நாங்கள் செலவை குறைக்கிறதா இதில் முக்கியமான நோக்கம். அதை தாண்டி ஒரு லோ பட்ஜெட்டுக்குள்ளே வந்து அப்படி ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு உண்மையிலே இது எங்களுக்கு இப்போ இந்த செலவு வரல இந்த பெட்ரோல் தான் மக்களே காசியாம்பரி தட்டுப்பாடாக கிடக்கு. இந்த பெட்ரோல் அடிக்கணும் 2 கட்டாங்க கிடக்கு அடிதான் போகணும். ஓகே இப்போ என்ன விஷயம் பார்க்குறோன்னு சொன்னால் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு முக்கியமான வேலைன்னு நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் வந்து இந்த பாவிச்சு கொண்டிருக்க இந்த மைக்கு தானே மக்களே இது வந்து ரோட் மைக் உங்களுக்கு தெரியும். இது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு மைக் இது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த என்னோடது இந்த முன்னுக்கு தெரியக்கூடிய கேபிள் தெரியுதா? இந்த கேபிள் மகளே கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு கூட இருக்கும். ஒரு சார்ஜர் என்ன கேபிள் தான் இது. இதில் 2 விஷயம் இருக்குது மகளே நான் உங்களுக்கு வடிவாக வந்து விளங்கப்படுத்தினேன். இது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. இது விலகாலும் நாங்கள் எடுத்துனாங்க சரியான ஒரு கஷ்டமாக இருக்குது. அதை வச்சு இப்போ நீங்கள் சொன்ன மாட்டியில் மக்களே சில இடங்களில் வந்து வீடியோக்குள்ளே வந்து அது அரைவாசி ரெக்கார்டும் ஆகாது. அந்த வயர் லைட்டாக வந்து கலந்துன்னா வந்து ரெக்கார்ட் ஆகாது. அப்போ நாங்கள் யோசிச்சு என்னென்னு சொன்னால் வந்துட்டு இதே மாதிரி வந்து எனக்கிட்ட ஒரு மைக் கொண்டு இருக்குது புது மைக் இருக்குது. ஏனென்றால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது மக்களே இதுக்குரிய கேபிள் வந்து இங்கே எடுக்கிறது இலங்கையில் எடுக்கிறது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் இந்த மைக் எடுத்த ஸ்டார்ட் டைமில் ஆர்டர் பண்ணி கொழும்புக்குள்ளே எடுத்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறது இந்த சவுண்டு தானே மகளே இந்த மைக்கை நீங்கள் சில வேளை யோசிக்கலாம் தம்பி ஒரு மைக்கை வந்து நானும் வச்சுட்டு இன்னொரு மைக்கை நீங்கள் மிதுட்ட கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. காரணம் என்னன்னு சொன்னால் நான் ஒரு மைக்கில் கதைச்சேன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு பக்கம் தான் விளங்கும். நீங்கள் ஒரு ஹெட்ஃபோன் போடுறீங்கன்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பக்கம் சைட் மட்டும் தான் விளங்கும் சரியோ. இந்த மைக்கை நான் கொண்டு தான் உங்களுக்கு 2 பக்கம் விளங்கும். உதாரணத்துக்கு நான் உங்களை ஆஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஆஃப் பண்ணு சொன்னால் அது வந்து ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள். நீங்கள் சந்தேகம் பண்ணுறா எப்படி பாருங்கள். ஓகே இப்போ நான் கதைக்கிற மக்களே வந்து ஒரு பக்கம் சவுண்டும் வந்து லைட்டாக குறைஞ்சிருக்கும் ஒரு பக்கம் தான் வந்து விளங்கும். இது ஒன் பண்ணத்தான் உங்களுக்கு 2 பக்கம் வந்து குவாலிட்டியாக விளங்கும். அப்போ இது வந்து எங்களுக்கு அந்த சரியான ஒரு கஷ்டமாக இருக்குது. இது வந்து இதில் எங்களுக்கு என்னோடது அதில் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்குண்ணே. ஒன்று இந்த கேபிள் இருக்கிறது கேபிள் டக்குன கலர்றது அடுத்த வீடியோக்குள்ளே பார்த்துட்டு சில டைம் கேபிள் வந்து முன்னுக்கு தொங்கி கொண்டு இருக்கும். நாங்கள் ஒரு பிளேண்டி வைக்கிற அடுப்புக்குள்ளே கொண்டு காட்டுறேன்னு சொன்னால் இவன் வந்து கமரா எடுத்து கொண்டிருப்பாங்க கீழே வயர் எரிஞ்சு கொண்டு வந்துடும் சரியோ. அப்படி ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ அதனால் நாங்கள் யோசிச்சோம் நாங்கள் அந்த மைக்கை காட்டு தம்பி. அந்த மைக் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து வெளிநாட்டில் இருந்து என்ன ஒருத்தங்க வந்து அதை வந்து எங்களுக்கு அன்பளிப்பாக தந்துருந்தாங்க. அதை வந்து வெளியில் சொல்லணும்னு சொன்னாங்க. இப்போ இல்லை இது வந்து நிறைய நாள் தரி பாருங்கள் ரோட் மைக் இது வந்து புதுசாக இருக்குது. இன்னொரு மைக் என்கிட்ட வந்து இருந்தது. அது என்னென்னு சொன்னால் வந்துட்டு எங்களோட ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பொடியன் தம்பி மாயி ஒரு பொடியன் வந்து அவர்கிட்ட வந்து கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம். அப்போ வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணித்தான். இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே வெளியில் வந்து ஒரு 1.5 லட்சம் கிட்ட போகுது 1.5 லட்சக்கிட்ட போகுது 1,50,000 இந்த மைக் வந்து போகுது. எனக்கிட்ட இதே மாதிரி இன்னொரு மைக்கம் வந்து இருந்தது. அந்த மைக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு என்னோட தெரிஞ்ச ஒரு பொடி ஒருத்தன் யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்தவன். யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு மைக் ஒரு கேபிள் மாதிரி ஒரு மைக்கை வச்சு தான் தெரிஞ்சவன். அப்போ நான் கேட்டேன் தம்பி என்னடா வேறு மைக்கு வந்து பாவிக்கலாம் தானே தம்பி ரோட் மைக் அந்த மைக்கு நீங்கள் பாவிக்கலாம் தம்பி என்ன அண்ணா எனக்கிட்ட அப்படிலாம் காசு இல்லைண்ணா வாங்குறதுக்கு அது வந்து சரியான கஷ்டமண்ணா அது நாங்கள் அந்த 1200 மைக்கு வச்சு திட்டு சொல்லி அந்த போட்டவன் அவன் அந்த வாகனங்கள்லாம் ரிவ்யூ பண்ணி போட்டவன் வாகன சத்தங்கள் வந்து அதிகமாக போனது. அப்போ நான் சொன்னேன் தம்பி நாளைக்கு நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி நான் கோல் சொன்னேன். கோல் சொல்லி நான் இது புது மைக் நாங்கள் பாதைக்கே இல்லை உடைக்கே இல்லை இப்படி சீலோடு இருக்கக்கூடிய அந்த மைக்கை வந்து நான் தம்பிக்கு வந்து நான் கொடுத்துருந்தேன். நான் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு தான் இந்த யூடியூப் சேனலில் வந்து இப்போ அந்த மைக்கை வச்சு தான் பாவிச்சுட்டு வீடியோ எடுத்து கொண்டிருக்காங்க.
அதை வந்து நாங்கள் காசை வாங்கிட்டு சொல்லிட்டு கொடுக்கலண்ணே. இதை நான் கொடுத்து நாங்கள் இந்த கதை உங்களுக்கு கேட்கிட்டு தெரியும், ஒரு வீடியோ சொல்லியிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த மைக்கு வந்து உண்மையிலே சூப்பர். இந்த மைக் எப்படி நல்லா இருக்கும்னு சொன்னால் வந்துட்டு இதுக்குரிய கேபிள் மட்டும் அந்த கொட்டான் கேபிள் இருக்குன்னு அதை பட்டம் நல்ல எங்களுக்கு இங்கே எடுக்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது. நான் ஒருக்கா கொழம்பு ஃபுல்லாக அலைஞ்சிருந்தேன்னா அந்த மைக் வந்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. என்னென்னு சொன்னால் டிஜே அப்படின்ற ஒரு மைக் ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு நாங்கள் சொல்ல போனோம்னு சொன்னால் வந்துட்டு நம்மளோட திவானுவாக்கள் ஆர்ஜே தமிழா திவானு பாவிக்கக்கூடியது, அடுத்து வந்து கிருஷ்ணனா பாவிக்கக்கூடியன்னு. கிருஷ்ணனா சில வேளையில் இந்த மைக் பாவிப்பார், இதுவும் பாவிப்பார், மற்ற மைக்கு வந்து பாவிப்பார். அந்த மைக்கில்னு சொன்னால் வந்துட்டு அதுக்கு கேபிள் இல்லை மக்களே. இதில் வந்து அடிச்சு இந்த சார்ஜ் போடுற ஃபில்லில் வந்து அடிச்சு விட்டோம்னு சொன்னால் வந்துட்டு இங்கே நம்ம வச்சிருந்த எவ்வளோ தூரம் வரும் 100 மீட்டருக்குள்ளே போனோம்னு சொன்னால் எவ்வளோ தூரம் போனாலும் வந்து வடிவ விளங்கும். அடுத்து அந்த குரலும் வந்து வடிவ துல்லியமாக வந்து விளங்கும். இதில் சின்ன சின்ன அரைச்சால் இருக்கலாம், ஆனால் அதில் அப்படி இல்லைன்னு. அதான் வந்து டிஜே மைக். அது வந்து நான் நினைக்கிறேன் இதே விலை தான் அதுவும் போகும்னு நினைக்கிறேன். அப்போ நாங்கள் இந்த மைக்கை வந்து அந்த மைக் இருக்கக்கூடிய டிஜே மைக் இருக்கக்கூடிய கடையில் வந்து கொடுத்து போட்டு நாங்கள் மாற்றி எடுக்கலாம்ன்ற ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. ஆனால் இந்த முறையில் எடுப்பாங்களான்னு தெரியாதுன்னு, அதை பற்றி ஐடியா இல்லை. ஏன்னா இதை கொடுத்து போட்டு எடுக்கிறேன்னா தான் நாங்கள் மைக் வந்து வாங்கலாம், அந்த மைக் வாங்கலாம். இல்லாட்டி இதை வந்து என்ன சொல்கிறது, இதை காசு தந்தான் வாங்கணும்னு சொன்னால் வந்து வாங்கலாது. அப்படியா நிலைமை நாங்கள் இல்லை இப்போ என்று நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். சரி, ஓகே. இதான் அந்த மைக். இதை கொடுத்தவன் மாற்ற பிறகு இப்போ நாங்கள் டவுனுக்குள்ளே போகணும்னு. டவுனுக்குள்ளே போயிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களுக்கு நாங்கள் போய் வரப்புறோம். நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய மத்திய சந்தை என்ன, அங்கே நாங்கள் போயிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்து நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. அதன் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைய தினம் சீரியா இல்லாட்டி வந்து மினதியா பூங்கா இருக்குன்னு, அதாவது தேசிய பூங்கா இருக்குது, அந்த பூங்காவுக்கு போக முடிஞ்சப்போ இங்கேருந்து நான் நிற்கிறேன் ஒரு 25-20 கிலோமீட்டர் தூரம் போகணும் அந்த இடத்துக்கு. பிறகு வந்து அந்த வில்லேஜ் அந்த லைஃப் அண்டு தானே நான் வரக்குள்ள பார்த்தோம், அதுவும் இருக்குது, அங்கேயும் போகலாம். இங்கே இருக்கக்கூடிய தம்புள்ள இருக்கக்கூடிய இன்னொரு விகாரம் இருக்காண்ணா மலைக்கு மேலே. சரியா, அங்கேயும் நாங்கள் போக முடிஞ்சால் போவோம். என்ன ஏதோ எங்களால் முடிஞ்சனா காட்டுவோம். அந்த இடத்துல அதுக்கு முதல் வந்து நாங்கள் ஒரு இடத்த வந்து கண்டுபிடிச்சி அந்த இடத்துல வந்து சமையலை வந்து நாங்கள் போடணும். நாங்கள் நின்ற இடத்துலேருந்து நாங்கள் இப்போ தள்ளி வந்துட்டோம். காரணம் என்ன சொன்னால் வந்துட்டு நல்ல பாதுகாப்பு இடம் தான், இருந்தாலும் அதுக்கு பக்கத்தில் 2 பேர் வந்து சொன்னாங்க வந்து நீங்கள் ஃபுல்லாக நிற்கிறீங்க, என்ன பிரச்சனை இங்கேயே நின்றீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன் நாங்கள் அப்படி மட்டக்களப்புலேருந்து வாரோம், இப்படி யூடியூப் சேனல் இப்படிலாம் நிற்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் மக்களே தம்புள்ளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நிறைய என்ன சொல்கிறது நல்லவங்க எல்லா இடத்தையும் இருக்காங்க. ஆனால் நாங்கள் சந்திக்கிற ஒரு சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு என்ன சொல்கிறது கடும் மோசமான ஆட்கள் இருக்காங்க மக்களுக்கு. என்ன 2 வீடியோக்கள் இருக்குது எங்கள்கிட்டனே. எங்களுக்கு நடந்த ஒரு மோசமான சம்பவங்கள் எங்களோட கையில் வந்து வீடியோ வந்து இருக்குது. என்ன இருந்தால் நாங்கள் போட விரும்பல, அது வந்து பின்னுக்கு வந்து எங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும்ன்றதுக்காக நாங்கள் போடாமல் விட்டுத்தோம். ஏன்னா அவ்வளோ எல்லாம் நடந்ததுன்னு எல்லாத்தையும் வெளியில் சொல்லிடலாம் மக்களே, அவ்வளோ பிரச்சனை. அது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இங்கே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இங்கே கொஞ்சம் சிங்கள ரவுடிஸ் கொஞ்சம் கூட இல்லைங்கதா. சிங்கள இங்கே எப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்குள்ள வந்து இங்கே அந்த குரூப் இப்போ என்ன சொன்னால் அந்த படங்களில் பார்ப்பீங்க நீ, இப்போ ஒரு ஆள்ற தலைமையில் ஒரு 5 பேர் ஆட்கள் போவாங்க, அந்த மாதிரி விஷயம் இங்கே இருக்குன்ற நாங்கள் வந்து நோட் பண்ணாங்கண்ணே. ஏன்னா 2 முறையில் வந்து நோட் பண்ணாங்க. இரவு நடந்த ஒரு விஷயம், அடுத்த இன்றைக்கு நடந்த ஒரு விஷயத்துலேயும் நான் நோட் பண்ணேன். ஏன்னா இன்றைக்கு வந்து கதைச்சால் வந்து ஒரு சரியான ஆள் இல்லை எங்களோட. நாங்கள் அந்த 2 இடத்துலேருந்து கதைச்சாலும் ஒரு சரியான ஆள் இல்லை. சரி, ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த கடையை நின்ற கண்டுபிடிக்க தம்பி சனு இங்கே இருக்குமான்னு தெரியாதுக்கு மேலே. டிஜே மைக் தம்பல் அடிச்சுப்பாம்மா கூகுளில் வாங்கி தம்மண்டா ஒரு அல்லு தொல்லடா பாய் எங்களுக்கு. ஃபோன்கள் இருக்காது. 1,15,000 போகுது. 1,15,000 போகுது மைக். அதை விட இது வீல ஓடிடா நம்மளது. ரோட் மைக் பாப்பா. ஒரு 1,30,000 1,30,000 35,000 போகுது எங்கிட்ட நாங்கள் வச்சுக்க மைக். வாங்கலாமண்ணே பாப்பா. இல்ல
அதானே கடையை பார்த்து வாங்கலாம். ஒரு அங்கே போன ஒரு டென்ட் தேடின ஞாபகம் தான் வருது எனக்கு. கூடாரம் நாங்கள் கூடாரம் எப்படியான கடையில் இருக்குண்டாது. நம்ம சந்திக்கிறேன்டா மோசமான கடை இருக்காங்க. ஆனா இது விலகல அதான்டா பாய். நாங்க பிரச்சனை வேணாம் சொல்லிட்டு விலை போற மக்கள். ஏன்னா பிரச்சனை வந்து தானா தேடி வந்து கொண்டு இருக்கு. இதான் மக்களே விஷயம். என்னன்னு சொன்னால் பிரச்சனையை வந்து நம்ம தேடி போக கூடாது. வார பிரச்சனையில இருந்து நம்ம தள்ளி நிற்கணும். இந்த பிரச்சனையை பட்டு இந்த கோட்ஸு விளங்குதா போலீஸ் கேஸ் அலையலாத மக்களே. அது எல்லாத்தோட பயங்கர பிரச்சனை அது. இதுல பாருங்க இப்படி பார்த்து வாங்க. போனை பார்க்க போட்டு இதுல பார்த்து வாங்கலாம். தெரியும் தானே போட் போட்டிருப்பாங்க மைக் சம்மந்தப்பட்டது. பெருசா அடுக்கறல தான். அது கொழும்பு இல்லடா இருக்கு மனையமா ஒன்லே எல்லாம் கூட இருக்குண்டா. அங்க இருக்கு. இதுலயும் அப்படி கேமரா எல்கே அப்படி இருக்காண்ட பாருங்களேன். அது வாங்கிட்டவனா மக்களே அதை போல் ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இல்லை என்றால் உண்மையான விஷயம். அடுத்த சமையலுக்கு வாங்கின சாமான் வாங்கணுமேடா இதோ. அந்த கேமரா எல்லாம் இருந்தாரா அந்துகள் தான் இருக்கும். இருந்தா சந்தோஷா. மரக்கறி ஆயும் சிங்கர்ல மைக் என்ன மீனி சிங்கர்ல நம்ம ஹல்வாஞ்சூரி சிங்கர்ல வாங்கலாம். ஆஹா போன் கடைய தெரிஞ்சிருக்குண்டா அவனுக்குன்னா அவான்ஸ்ல இல்ல அம்பி. பெட்ரோல் அடிச்சு போண்டோம். அப்பா கொட்டாயா வந்தது மகளே. உங்களையும் பட்டினி வர்றோமா யோசிக்காதீங்க. பட்டினி வர்றோம்ண்டு என்ன அந்த பெரிய இங்க அப்படித்தான் சிங்களாக்கள். 5,000 5,000 ஓ गैस कार्ड पेमेंट दिया ना रे खेल रहा कार्ड पेमेंट का आइए कार्ड पेमेंट दिया ना रे कार्ड ने எடுங்க தம்பி காசு.
நம்மளை பார்த்து போட்டுறா சரியோ. நான் வீட்டில் இருந்து ஆன்லைனில் ஆர்டர் கொடுப்போம். டேய் ஆன்லைனில் ஆர்டர் கொடுத்தா இது எடுக்கல மூளையை பார்த்தியா அப்படி ரெண்டு. ம் கேமரா இது நான் கிடக்குறேன் கொடுத்தா. நம்ம நேரிய போடல அண்டைக்கு நேற்று இதில் போட்டுப்போம். இந்த ரவுண்டை வெட்டி விடுவோம். என்ன தெரிஞ்சு கஷ்டம் சொன்ன விளையாடு கண்டி வைக்குமா எதுக்குனே குவாலிட்டி கார்டு தான் போகணும் உங்களோட டிஜே மைக்கிருக்காண்டு. இப்போ இல்லை அப்போ அடுத்த முறை அப்படி போவோம் தானே கண்டிக்கு போக தானே வேணும் அப்படியும் ஏன்னா. அப்போ என்னடா அன்றைக்கு மரக்கறியாண்ணா மரக்கறியா மீனை பிடிப்போமா? அப்போ எப்படி செய்வோம்? சீரியா மேலே போறோம்னுடா மட்டை பயிரில் வருது நிற்கல விளங்கு. பின்னேரம் போனால் இருட்டா போயிருண்டா கடமையா. காலையில் போவோம் சரியோ. என்ன செய்யலாமான்னு சொன்னா இல்லை பட்டுவானே இஞ்சாலையா தெரியல பார்க்கணும். சத்தம் இல்லை எனக்கு. நான் பார்த்தேன் எங்களை தெரியாங்க வாங்கி சாப்பிட்றேன் வேணும். ஆஹா டேய் சோயா கறி சாப்பிட பிள்ளைக்கிறான் இது. சோயா மீட் குழம்பு சண்ணுக்கு என்ன வேணும்? எனக்கு எதன்னா பரவாயில்ல எதென்றாலும் ஓகே. எனக்கு எப்படி மறக்கிறேன் பாத்தியா மறக்கிறேன்றானே. சரிடா அவங்களுடைய பின்னத்துக்கு மீன் சமையலுக்கு ஒரு ஏற்பாடு நான் பண்றேன் சரியோ. நீங்க சமைங்க சோயா கறி சமைங்க. மீன் பொரியல் மச்சதுலாம் பொரியல் என்றாலும் ட்ரை பண்ணி பார்க்குறானேடா. அதுதான் இந்த இருக்கு நம்மளோட ஆயுதம். என்னன்னா இந்த இதுதான் கஷ்டம்டா பெஞ்சு. ஆனால் அதுக்கு பதிலாக வேற ஒன்றும் ட்ரை பண்ணலடா. நூடுல்ஸா தெரியல. அந்த இது ஒன்று இருக்குடா அந்த மீன் பிடிக்கிறது அந்த இது ஒன்று இருக்குடா ப்ரௌன் மயில அந்த முள்ளில் வச்சு போட்டு போடணும் அப்படியே நெவிச்சு போட்டு கரைச்சி போட்டு நான் பார்த்துருக்கேன். அது ஃபோன் கடையில் இருக்கா தம்பி இறங்கி போய் சும்மா அணிந்து அமிரா கழுவா இங்கே இருக்காய். அந்த மீன் பிடிக்கிற தூண்டில் இருந்தாரா தூண்டில் வலைகள் இருக்கிற எல்லாம் இது இருக்கும். அதையும் கண்டு கஷ்டம்டா பாய். கோன் அடிச்சு கொண்டிருக்காரு பின்னுக்கு வஸ்காராண்டியோ போராடிடாப்பா சைட்டலானி போறோம் நாங்களும் வெள்ளை கோட்டுக்கு போய் கொண்டிருக்கோம்.
சனு என்ன சமைப்பேன் சொல்லுங்களேன். சோயா மீட் கொஞ்சம் இறைச்சிமா இருக்கும். ஆ என்ன சனு விருப்பமா அவளுக்கு விருப்பம் இல்லையா? நல்லா செஞ்சுதான்டா அவன். சோயா மீட் கறி எனக்கு ஏற்கனவே விருப்பம். ஆனா வந்து மிது சமைச்ச இரவு தும்பங்க கறி மறைக்கிறாடா பையன். இப்ப எச்சு ஒரு சட்டி வாங்கலாம் மக்களே. கடைசி நடந்த சம்பவம் பயங்கர சம்பவம். சட்டியெல்லாம் போடு பிரட்டி என்னடா அட் பண்ணி பாருங்க. சட்டியெல்லாம் பிரட்டி மக்களே மர சட்டியோடு அடி. நல்ல சொர்க்கமான சாப்பாடு. அதே மாதிரி நிறைய இருந்தாலும் சாப்பிட தோணும். ஒரு அளவுக்கு இருக்கணும். இரவு கணக்கு இருந்த மக்களே ஷா இன்னும் கொஞ்சம் இருந்தா எல்லாத்துக்குமே என்ன ஃபீல் வந்தது. முன்னுக்கு இருந்துச்சுண்ணா குளம். குளம் அது இல்லை. என்ன செய்யலாம் இப்போ? என்ன செய்யணும்னா மரக்கறி வாங்கண்ணே. சோயாபீன் மட்டும் தான் வாங்கணும். இப்போ வாங்குறேன்டா வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா மக்களே எங்கிட்ட வந்து ஏற்கனவே வந்து மரவள்ளி கிழங்கு எடுக்கிறேன். அப்போ மரவள்ளி கிழங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டு சோயாமீட்டையும் போட்டு குழம்பு வச்சு தர சொல்ல போகிறோம். மிதுட்ட ஹையில் ஒப்படைச்ச மாட்டா வாட்டி ஒன்று தருவாரா பாய். இந்த மாதிரி சோறை கொஞ்சம் கூட போடும். 20 கிலோ சேர்த்து 23 சுண்டாக்குண்ணே. 2 சுண்டா 4 சுண்டா போட போய் அதால விட்டுறீங்களா? ஆனால் மக்களே இங்கே இருக்கிற இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா வறண்ட பூமி மக்களே. வறண்ட நிலங்கள் தெரியுமோ. ஒரு ஈரடிப்பு தன்மைன்ற இல்லை. இங்கெல்லாம் வெள்ளம் வரா என்ன தமிழ்லாம்? இடம் இருக்கணும். இதோ இந்த குளத்தை அண்டி ஒரு பகுதியாக இருக்கணும். உனக்குதா அப்பா கொஞ்சம் மச்சம் கூட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். மீன்கறி சமைச்சாங்களே என்ன நிறைய நாளில் சமைச்சு தந்து போயிருங்க. சோதி அவருக்கு சோதி. ஓகே மக்களே, இப்போ என்ன விளக்கம் பண்ணி சொன்னால் வந்துட்டு சோயா மீட் என்ன வாங்கியாச்சு. அதான் எங்கடா யாரா கட்டுறது? நீங்கள் கட்டிக்கல கடவுளே. திருப்பி அவுக்குறல என்ற ஒரு நிலைப்பில் கட்டிக்கலிங்க. சரியா ஓகே. என்னென்னு சொன்னால் மக்களே இந்த இந்த இது வந்து ஒரு சின்ன சோயா பேக்கெட். இதில் விலை பார்த்தீங்கன்னா எத்தனை கிராம்? 70 ரூபா என்ன? இதில் கிராம் 40 கிராம் இல்லைடா 10 கிராம்டா. அதுதான்டா இதில் கணக்கில் நமக்கு தெரியாது. ஆனால் 10 கிராம் தான் வரும் போடாது. இல்லை 40 கிராம் வரும். இல்லைடா தெரியாது வரும். அதில் வந்து நாங்கள் ஒரு 4 பேக்கெட் வாங்கியிருக்கோம் மக்களே. இது சின்ன பேக்கெட் வாங்கிட்டு உள்ளங்கையில் எடுத்து அப்படி வரும் பார்த்தீங்களா? சின்ன பேக்கெட் 4 வாங்கியிருக்கோம். அடுத்து வந்து தக்காளி பழம் வாங்கியிருக்கேன். என்ன தக்காளி பழம் எவ்வளோ? 5 வாங்கினேன். எவ்வளவு எவ்வளோடதே தான் வாங்கினீங்க கடவுளை? வாழைப்பழம் என்ன வாழைப்பழம் காட்டுங்க.
வாழைப்பழம் வாங்கிக்கிறா பாய். 4-5 வாழைப்பழம் இருக்குது. அரை கிலோ 1 கிலோ மீன் எவ்வளோ அதுக்கு? 120 ரூபா. பரவாயில்லடா. ஆ சரி, ஓகே மக்களே. வலிக்கிற முன்னுக்கு ரவிக் போலீஸ் போகிறார்.